வணக்கம். நேத்து இந்த மனித குரங்க பார்த்தோம் இல்லையா? இந்த கொரில்லாவ பார்த்தோம். அப்புறம் செல்ஃப் டிசெப்ஷன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது தான் கீழ்த்தரமான அ ஏமாறுற வழி. இருக்கிற வழிகள் எத்தனையோ வழிகள்ல ஏமாறலாம். உன்ன நீயே ஏமாத்திக்கிற பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிளேட்டோவே சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு சின்ன க்ளூ குடுத்தேன். ஒரு கார்ட்டூன் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இன்னொரு கைண்ட் ஆஃப் கொரில்லாவ பத்தி பேசப் போறோம். இந்த கொரில்லாக்கு ஒரு பேர் கூட இருக்கு. இதுக்கு பேரு த 800 பவுண்ட் கொரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்கு, அல்லது ஒரு ஒரு மீட்டிங் ரூம் இருக்கு. அதுல பெரியவங்கலாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறதுல எல்லாரும் முக்கியமான ஒரு வேலை அல்லது முக்கியமான ஒருத்தர் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைய பத்தி மட்டும் பேசாமல், அதை சுத்தி வளைச்சு மற்ற விஷயங்களெல்லாம் பத்தி மட்டும் பேசி நேரத்தை வீணடிச்சு தன் வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு கிளம்புவாங்க பாருங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க, we are not addressing the 800 pound gorilla in the room. பெருசாக உட்காண்ட்ருக்கே, அதுக்கு முதல்ல நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். அதை சரி பண்ணலன்னா மற்றது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. The 800 pound gorilla is the most important problem nobody talks about. ரொம்ப நாள் முன்னாடி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சிஇஓ, அவருக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு அந்த படம் வரைவாங்க இல்லையா? ஒரு மரம் கிளைகள், கிளையிலேருந்து இலை அப்படின்னு வருமே, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து வரைஞ்சார். இது என்ன கம்பெனி கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. இது ஒரு சென்ட்ரல் மாமனிதர், அவர் சொல்கிறபடி எல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் அவர் தான் கண்காணிப்பார். ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்த சமயத்தில் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு மேலே 3 புள்ளிகள், நடுப்புள்ளி மட்டும்தான் எல்லாரையும் கவனிக்குது, மற்ற 2 புள்ளியும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுச்சு. யாருன்னு தெரியுதா? செர்கே பிரின், லாரி பேஜ், சுந்தர் பிச்சை, கூகுள். இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு படம் சொன்னாங்க. ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாமல், யார் ஓன் பண்ணுறாங்கன்னே இல்லாமல், எனிபடி கேன் டூ எனிதிங்கிற மாதிரி கம்பெனி யார்? கனெக்டிங் பீப்புள், ஃபேஸ்புக் அப்படின்னாங்க. மக்கள் ரொம்ப சிரித்த, ரொம்ப கிண்டல் பண்ண ஆர்ட் எதுன்னா இதுதாங்க. இந்த ஆர்ட் ஒரு கம்பெனி, அதில் 3 சிறிய டீம்கள், பல சிறிய டீம்கள் இருக்குது, அதை ஒன்று எதிர்த்துக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பார்த்தா அது மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்யா நாதெல்லா, அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சிஇஓவாக இருக்கும்போதே எழுதியிருக்கார். யூஸ்வலாக எல்லாம் முடிச்சப்புறம், ரிட்டையர் ஆனப்புறம் எழுதுவாங்க. இவர் இருக்கும்போதே எழுதியிருக்கார். இவர் ஹிட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் முதல் சாப்டரில் ஆரம்பிக்கிறார். அப்படியே வேகமாக பார்க்குறேன். நான் 992 சேர்ந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போது கொஞ்சம் நிலைமை மாறிவிட்டது. இன்னோவேஷன் காணா போயிடுச்சு, பியூரோக்ரசி உள்ளே வந்துடுச்சு, டீம் ஒர்க் காணா போயிடுச்சு, பாலிட்டிக்ஸ் வந்துடுச்சு, நம்ம பின்தங்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கார்ட்டூனிஸ்ட் வேற, முதல் சாப்டர் முதல் பேராகிராஃபுங்க, ஒரு கார்ட்டூனிஸ்ட் வேற இந்த மாதிரி எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒத்துக்கிறேன், அதை இக்னோர் பண்ண முடியாது. நிறைய வருஷம் நான் இருந்திருக்கேன், என்னை மனசை ரொம்ப புண்படுத்தினது. ஆனால் அதை விட புண்படுத்தினது எது அப்படின்னா, மற்றவங்கள்லாம் புண்படாமல் அது பாட்டுக்கு பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது என்னை ரொம்ப பாதித்தது. ஆனால் இதை சரி செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஸோ நான் சிஇஓ ஆன பிறகு முதல் அடி எடுத்து வைத்த பொழுது, இதை பற்றி தான் நான் மாற்றம் கொண்டு வர ஆசைப்படுகிறேன், கல்ச்சரை மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறார். இதுதான் அட்ரஸிங் த கொரில்லா. இதை மட்டும் அவர் சொல்லாமல் இருந்திருந்தார்னா, நீ என்ன எதை பற்றி பேசியிருந்தாலும் எல்லாரும் மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க, டேய் மைக்ரோசாஃப்ட் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம், ஒன்று சுட்டுப்பீங்களாமே அப்படின்னு. அதையே முன்னால் சொல்லிட்டார். ஸோ இப்போ மரியாதை கூடுது, கவனம் ஏறுது. எங்கள் அப்பா சொல்லுவார்,
ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த வாழைப்பழ தோலில் வழுக்கி விழுந்தா மற்றவங்க சிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, முதல்ல நீ சிரிச்சிரு பலமா. உன்னை பார்த்து நீயே பலமாக சிரித்து விட்டேன்னா உனக்கு உதவி பண்ண வருவாங்க, அவங்களும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. நீ கோவப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அடைச்சேன் மாதிரி பண்ணாலோ உன்னை பார்த்து சிரிப்பு வரும். ஸோ நீயே அட்ரஸ் பண்ணிட்டேன்னா கொரில்லாவை சத்யா நாதெல்லா பண்ண மாதிரி, யூ ரியலி கெட் எக்ஸ்ட்ரா கிரெடிட். தட் வாஸ் அன் அமேசிங் திங் ஹீ டிட். புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல்சோ ரீட் த புக். ஒரே ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிக்கல் பிடுங்கல், ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, ஹிட் ரிஃப்ரெஷ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரிஃப்ரெஷ் பண்ணால் புதுசு வரும் அப்படிங்கிறது அந்த காலங்க. இப்போது சாஸ் உலகத்தில் நீ சும்மா இருந்தாலே சர்வரில் ஏதாவது மாறிடுச்சுன்னா இந்தா புதுசுன்னு கொண்டு வந்து மாற்றுற உலகம். இந்த உலகத்தில் போய் ஹிட் ரிஃப்ரெஷ்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் அதர்வைஸ் வெரி குட் புக். கோ ஹெட் ரீட் இட். தேங்க்யூ.